ஹே எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் Autobots தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு கார் வாங்க போகிறப்போ அந்த காரினுடைய கலர், டிசைன், அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபியூச்சர்ஸ், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் அதிகமாக பார்க்குறமே தவிர சேஃப்டி பற்றி ரொம்பவே கம்மியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சேஃப்டி பற்றி நிறைய விஷயம் இருக்குது காரில். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NCAP ஸ்டார் ரேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முதல்ல NCAP பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிராஷ் டெஸ்ட் பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ கிராஷ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கார் போயிட்டுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கார் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது கிராஷ் ஆகும். ஸோ அது எதில் வர வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை முன்னாடி போய்கிட்டு இருக்க வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு மரமோ டிவைடரோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மோதி கிராஷ் ஆகும். அப்போது நமக்குள்ள எந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்படுது, கார் எந்த மாதிரியான சேஃபாக நம்மளை பாதுகாக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NCAP அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன் இந்த கிராஷ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு இந்த உலகம் ஃபுல்லாக 10,000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் கிராஷ் ஆகும்போது உள்ளே இருக்க ஆக்குபென்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிவியரான இன்ஜுரி ஏற்படுறது தான். ஸோ ஒரு காரினுடைய மிக முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் கிராஷ் ஆகக்கூடாது. பட் அப்படி கிராஷ் ஆச்சு அப்படின்னாலும் உள்ளே இருக்க ஆக்குபென்ட்ஸை எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அந்த காரோடைய சேஃப்டியை தீர்மானிக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸில் 1978 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த கவர்மெண்ட் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க ப்ரோட்டோகால்ஸை மாற்றி யூரோ NCAP, ஜப்பான் NCAP, சைனா NCAP அந்த மாதிரியான NCAPs வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த NCAP அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது புதுசாக ஒரு காரை அசஸ் பண்ணுற ப்ரோக்ராம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் NCAP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு ஆர்கனைசேஷனால் ரன் பண்ணப்படுற ஒரு விஷயம். இதுக்கு எந்த விதமான கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது. எதுவும் ப்ரைவேட் கம்பெனி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு தன்னார்வ தொண்டர்கள் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரியான NCAPs இருக்குது. ஸோ ஜப்பான் NCAP, சைனா NCAP, ஆஸ்திரேலியன் NCAP, US NCAP, யூரோ NCAP இந்த மாதிரியான NCAPs நிறையா இருக்குது. இதில் எது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ NCAP அண்ட் குளோபல் NCAP இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம இந்தியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா யூரோ NCAP அண்ட் குளோபல் NCAP இது 2 ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா யூரோ NCAP தான் ரொம்பவே அட்வான்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோ NCAPல மொத்தமே அதிகமான வகையான டெஸ்ட்டுகளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃப்ரண்டல் அப்படின்னா நேருக்கு நேராக ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிளோட இன்னொரு வெஹிக்கிள் மோதுது அப்படின்னா அது ஃபுல் ஃப்ரண்டல் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப்செட்டு, சைடு இம்பேக்ட், சைட் போல் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூரோ NCAPல பண்ணுவாங்க. இதே குளோபல் NCAPல எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் ஆஃப்செட் டெஸ்ட்டாக மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அது இருந்தாலே போதும், நம்மளோட இந்தியன் கார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த ரேட்டிங் வாங்கினா தான் கார் சேலுக்கு வரணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 0 வாங்கிட்டு இந்த டெஸ்ட்டே பண்ணலனா கூட கார் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு கொண்டு வரலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் மக்களுடைய நல்லதுக்காக, மக்களோட சேஃப்டி அவேர்னஸ்க்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க தவிர இது கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த கார் வந்து சேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. இந்த ஸ்டாண்டர்டே இந்த ஸ்டாரே வாங்கலைன்னா கூட நீங்கள் காரை சேலுக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் NCAP தான். ஸோ இந்த குளோபல் NCAPல இருக்க ஃப்ரண்ட் ஆஃப்செட் கிராஷ் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் படி 56 km/h கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோத விடுவாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோத விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோத விடுவாங்க. பட் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா எதிரில் வர இன்னொரு 50 km/h வர காருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த NCAPல வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, 0 ஸ்டார் ரேட்டிங் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 ஸ்டார் எலிஜிபிலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க அந்த டேஷ்போர்டில் ஏர் பேக் இருக்கணும். ஸோ அந்த ஏர் பேக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக NCAPல 0 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேசிக் சேஃப்டி ஃபீச்சர் அந்த ஏர் பேக் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாடா ஜெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வோல்க்ஸ்வேகன் போலோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0 ஸ்டார் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அது 4 ஸ்டார்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் பேசிக் ஃபீச்சராக வச்சுக்காமல் உள்ளே இருக்க ஆக்குபென்ட்ஸை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ஆக்குபென்ட் அப்புறம் சைல்டு ஆக்குபென்ட் இந்த 2 ஆக்குபென்ட்டோட டம்மிஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதை இந்த காருக்குள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கிராஷ் டெஸ்ட்டே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. 17 மார்க் வரைக்கும் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த அடல்ட் டம்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, ஸோ நெக்கு, செஸ்ட்டு, ஹெட்டு, அப்புறம்
முதுகு, கால் இந்த மாதிரியான இடத்துலலாம் என்ன மாதிரியான சிவியர் இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த 17 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதே ஒரு சைல்டு ஆக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை நம்ம காரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு 49 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த சைல்டோட டம்மிக்கு என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி 49 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க மார்க் எல்லாமே இந்த ஏர் பேக்கு, சீட் பெல்ட், அதுக்கப்புறம் இந்த ஏபிஎஸ் இந்த மாதிரியான மிச்சம் இருக்க பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸை வச்சு இந்த மார்க்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க் வாங்குதோ அதை பேஸ் பண்ணி 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் அந்த கார் வாங்கியிருக்கு அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சார்ஸ்லாம் அந்த டம்மியில் வச்சு அதை வச்சு சென்ஸ் பண்ணி இந்த இன்ஜுரிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்க கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டிங் ஆன கார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாடா பஞ்சு சொல்லலாம், டாடா அல்ட்ரா சொல்லலாம், மஹிந்திரா XUV 300 சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் வாங்கின கார். ஸோ 0 ஸ்டார் வாங்கின கார் கூட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம நிறைய விஷயம் சர்ச் பண்ணுவோம்ல, அதில் இந்த NCAPல இந்த காருக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து பாருங்கள். ஸோ 5 ஸ்டாரில் எவ்வளோ ரேட்டிங் இருந்தால் நல்லது அப்படின்றதும் அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் கார் வாங்கும்போது இந்த ஸ்டாண்டர்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.